இந்த காதோட பிக்சர்ல டிஎம்ஜே ட்ரைஜிமினல் நியூராலஜியான்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல இருக்கிற மசில் நர்வ் அண்ட் ஜாவோட பெயினை எப்படி அக்யூப்ரெஷர் பாயிண்ட்ல இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு டூலை வச்சு நம்ம ப்ரெஷர் கொடுக்கறதால இந்த பெயின்ல இருந்து நம்ம ரிலீவ் ஆகலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதை கண்டினியூஸா பார்த்துக்கிட்டே இருங்க. உங்களுக்கான சூப்பரான ரெமெடி, அந்த பாயிண்ட்டை ஈஸி அண்ட் ட்ரிக்கான அந்த பாயிண்ட்டை நான் கொடுக்க போறேன். அந்த பாயிண்ட்டை ப்ரெஷர் பண்ணலாம். இல்லைன்னா இந்த காதுடைய அந்த பிக்சர்ல இயர் சீடுன்னு சொல்லக்கூடியது ஜென்ரலா எல்லா பக்கம் அவைலபிள், அமேசான் எல்லாத்துலயுமே விற்கிது. இந்த சீடை எடுத்து அந்த இடத்துல ஒட்டிடலாம், ஸ்டிக் பண்ணிடலாம் இங்க. ஸோ அந்த பாயிண்ட்டை ஸ்டிக் பண்ண உடனே அந்த பாயிண்ட் அக்யூப்ரெஷர் ஆயிருது, உங்களுடைய பெயின் ரிலீவ் ஆயிரும். இந்த அற்புதமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நல்லா பார்த்துக்காங்க. நம்மளுடைய காது இருக்கு இல்லைங்களா, ஸோ இது வந்து லெஃப்ட் சைடுன்னு வச்சுக்கலாமே. ஸோ லெஃப்ட் சைடு நியூரலஜிக் பெயின், இந்த ஜா பெயின், என்னால் திறக்க முடியல, நர்வ் ப்ராப்ளம், வாய் ஓப்பன் பண்றது கஷ்டம், திறந்தா வலிக்குது, இல்ல லாக் ஆயிருச்சு, இல்ல இடத்துல இதுக்குள்ள வலிக்குது, இல்ல வீங்கிருச்சு, இந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் இருந்தாலுமே ஆரிக்குலர்ல சூப்பரான பாயிண்ட். இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த இடத்துல ப்ராம்ப்டா தூக்கிட்டு இருக்கு இல்லைங்களா, அதோட இந்த சைடு அப்படியே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம இப்படி ப்ரெஷர் கொடுக்குறோம். இப்படி ப்ரெஷரை கொடுத்த உடனே ஒரு இடத்துல இங்க பெயின் எடுக்கும். நம்ம காதுல இப்படி இப்படி வச்சு நம்ம செல்ஃபாவே கண்ணாடி வச்சு பண்ணிக்கலாம், இல்லை வேற யாராவதும் பண்ணலாம். இப்படி வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டு இங்கிருந்து கீழே இருந்து இப்படி மேலே வரைக்கும் ப்ரெஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல இந்த ப்ரெஷரும் கொடுக்கலாம். இல்லை எனக்கு கண்டினியூஸா பெயின் இருக்கு அப்படின்னா இயர் சீடுன்னு சொல்லக்கூடிய இந்த சீடை இப்படி எடுத்து அந்த இடத்துல ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டோம்னா அந்த அக்யூப்ரெஷர் பாயிண்ட் ஆக்டிவ் ஆகிட்டே இருக்கும். உங்களுடைய ட்ரைஜிமினல் நியூராலஜியாவுக்கு குட் பை சொல்லிடலாம்.